வணக்கம். உங்க அப்ளிகேஷன்களுக்குன்னு தனியா ஒரு பிட் க்ரூ இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? குபர்நெட்டிஸ் உலகத்துல அந்த பிட் க்ரூ தான் சைட் கார் கண்டெய்னர்கள். இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக் உங்க அப்ளிகேஷன்ஸை எப்படி இன்னும் திறமையா ஈஸியா மெயின்டைன் பண்ற மாதிரி மாத்துதுன்னு வாங்க இப்ப விரிவா பார்க்கலாம். நம்மளோட இந்த பயணத்துல மொத்தம் 5 முக்கியமான ஸ்டாப்ஸ் இருக்கு. முதல்ல ஒரு ரேஸ் கார் உதாரணத்தோட ஆரம்பிச்சு, அப்புறம் சைட் கார்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், கடைசியா ரொம்ப முக்கியமா இது ஏன் உங்க அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப அவசியம்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். ரெடியா இருங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. குபர்நெட்டிஸ்ல ஒரு பாடு உள்ள ஒரு அப்ளிகேஷன் கண்டெய்னர் தானே வைக்கணும். அதுதானே வழக்கம். ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யற ஒரு அப்ளிகேஷனுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு கண்டெய்னர்? இது தேவையில்லாத வேலையாச்சே. சூப்பரான கேள்வி. ஆமா, பார்க்கறதுக்கு இது தேவையில்லாத ஒரு சிக்கல் மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. வாங்க இது ஒரு சிம்பிள் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். உங்க மெயின் அப்ளிகேஷன், அதாவது உங்க கோட் இருக்கு இல்லையா, அத ஒரு அதிவேக ஃபார்முலா 1 ரேஸ் கார்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ரேஸ் காரோட ஒரே நோக்கம் என்ன? பந்தயத்துல ஜெட் வேகத்துல போய் ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதை தவிர அது வேற எந்த வேலையும் செய்யாது. அதே மாதிரி தான் உங்க மெயின் அப்ளிகேஷன் கண்டெய்னரும் அதோட முக்கியமான வேலையை மட்டும் செஞ்சா போதும். இங்கதான் நம்ம ஹீரோ சைட் கார் என்ட்ரி கொடுக்கறார். அந்த ரேஸ் காருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பிட் க்ரூ இருக்கிற மாதிரி உங்க மெயின் அப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணதா இந்த சைட் கார் கண்டெய்னர் இருக்கு. இது அப்ளிகேஷனோட சேர்ந்து ஓடாது, ஆனா அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் சைட்ல இருந்து செஞ்சுட்டே இருக்கும். அப்போ இந்த பிட் க்ரூவோட வேலைகள் என்ன? ரேஸ்ல டயர் மாத்துற மாதிரி, பெட்ரோல் போடுற மாதிரி, இங்க நம்ம சைட் கார் கண்டெய்னர் லாகிங், மானிட்டரிங், செக்யூரிட்டின்னு எல்லா முக்கியமான துணை வேலைகளையும் பார்த்துக்கும். இதனால என்ன பெரிய நன்மைனா, நம்ம ரேஸ் கார், அதாவது மெயின் அப்ளிகேஷன் ஜெயிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தலாம். அதோட கோட் ரொம்ப சுத்தமா ஃபோக்கஸ்டா இருக்கும். சரி, இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுமா? சைட் கார் கண்டெய்னர்னா என்னன்னா, உங்க மெயின் கண்டெய்னரோட வேலையை இன்னும் சூப்பரா ஆக்குறதுக்காக அதோடையே ஒரே பாடுள்ள ரன் ஆகிற ஒரு துணை கண்டெய்னர். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மெயின் அப்ளிகேஷன் கோட்ல ஒரு வரியை கூட மாத்தாம புது புது ஃபீச்சர்ஸை சேர்க்கலாம். சரி, நீங்க திரும்ப திரும்ப பாடுன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்னது? அதுவும் ஒரு கண்டெய்னர் மாதிரி தானா? நிச்சயமா சொல்றேன். பாடுங்கிறது குபர்நெட்டிஸோட பேசிக் பில்டிங் பிளாக். ஒரு வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ள பல ரூம்ஸ் இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஒரு பாடு உள்ள 1 அல்லது அதுக்கு மேல கண்டெய்னர்ஸ் இருக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ரூம்ஸும் ஒரே கரண்ட், தண்ணி லைனை பயன்படுத்துற மாதிரி ஒரு பாட்ல இருக்கிற எல்லா கண்டெய்னர்ஸும் நெட்வொர்க், ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கும். இதனால அவங்க ஈஸியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியும். டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா, குபர்நெட்டிஸ்ல சைட் கார்ஸ் ஒரு ஸ்பெஷல் டைப் இனிட் கண்டெய்னர் மாதிரி தான் வேலை செய்யுது. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்டோட. அது என்னன்னா, இதுங்க வேலைய முடிச்சாலும் நிக்கவே நிக்காது. அப்போ இனிட் கண்டெய்னர்னா என்ன? பொதுவா இனிட் கண்டெய்னர்ஸ் நம்ம மெயின் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சில செட்டப் வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு நின்னுடும். உதாரணத்துக்கு, சில ஃபைல்ஸை டவுன்லோட் பண்றது, இல்ல டேட்டாபேஸ் கனெக்ஷனை செக் பண்றது, இந்த மாதிரி வேலைகள். இங்கதான் அசல் மேஜிக்கே இருக்கு. ஒரு சாதாரண இனிட் கண்டெய்னரை நிக்கவே நிக்காத ஒரு சைட் காரா மாத்துறது எப்படி? அது இந்த ஒரே ஒரு லைன்ல தான் இருக்கு. ரீஸ்டார்ட் பாலிசி ஆல்வேஸ். இது ஒரு மேஜிக் ஸ்விட்ச் மாதிரி. இதை செட் பண்ணிட்டா நம்ம குபர்நெட்டிஸ் கிட்ட, இந்த கண்டெய்னர் வேலையை முடிச்சாலும் பரவாயில்ல, அதை நிறுத்தாத, இந்த பாட் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றோம். இதுதான் சைட் கார் டிசைன் பேட்டர்னோட சீக்ரெட் ஃபார்முலா. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நிஜத்துல இது எப்படி வேலை செய்யும்? ஒரு கோட் உதாரணம் காட்ட முடியுமா? கண்டிப்பா. இந்த YAML ஃபைல பாருங்க. இங்க கண்டெய்னர் செக்ஷன்ல மை ஆப்னு நம்ம மெயின் அப்ளிகேஷன் இருக்கு. இதோட ஒரே வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு செகண்டும் /opti/logs.txtங்கிற ஃபைல்ல லாகிங்னு எழுதிட்டே இருக்கிறது தான். ரொம்ப சிம்பிளான வேலை. இப்போ இனிட் கண்டெய்னர் செக்ஷனுக்கு வாங்க. இங்க லாக் ஷிப்பர்னு ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த மேஜிக் லைனை கவனிச்சிங்களா? ரீஸ்டார்ட் பாலிசி ஆல்வேஸ்னு செட் பண்ணிருக்கு. இதோட வேலை மை ஆப் எழுதுற அந்த opt/logs.txt ஃபைல விடாம படிச்சுட்டே இருக்கிறது தான். இதுதான் நம்ம சைட் கார். ஆனா இந்த 2 கண்டெய்னரும் தனித்தனி பாக்ஸ் மாதிரி தானே? அதுங்க எப்படி பேசிக்குது? அதுக்கு தான் வால்யூம்ஸ் உதவுது. இதை ஒரு பொதுவான பென்ட்ரைவ் மாதிரி யோசிச்சுக்கோங்க. டேட்டாங்கிற அந்த பென்ட்ரைவை உருவாக்கி அதை 2 கண்டெய்னர்ஸ்லயும் /optங்கிற ஃபோல்டர்ல சொருகிடுறோம். இப்போ மை ஆப் கண்டெய்னர் அந்த பென்ட்ரைவ்ல ஒரு ஃபைலை எழுதுனா, லாக் ஷிப்பர் கண்டெய்னர் உடனே அதை படிச்சிடும். இப்படிதான் அவங்க டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒரு குழப்பம். அப்போ இந்த சைடு கார் ஒரு நார்மல் கண்டெய்னர் மாதிரி தானா, இல்ல நிறுத்தவே முடியாத ஒரு இனிட் கண்டெய்னரா? ரெண்டுக்கும் என்னதான் வித்தியாசம்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா 2க்கும் நடுவுல ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இந்த டேபிள பாருங்க. இனிட் கண்டெய்னர் ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தய வீரர் மாதிரி வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேகமா ஓடி தன் வேலையை முடிச்சுட்டு நின்னுடும். ஆனா சைட் கார் ஒரு மாரத்தான் ரன்னர் மாதிரி மெயின் அப்ளிகேஷனோட சேர்ந்து அந்த பாட் இருக்கிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கும்.
இதுதான் ரெண்டுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஒரு பாட் ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல இனிட் கண்டெய்னர்ஸ், அப்புறம் சைட் கார்ஸ், கடைசியா தான் நம்ம மெயின் ஆப். ஏன், ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிட் க்ரூ ரெடியா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி பாட் நிறுத்தப்படும் போது ஆர்டர் அப்படியே உல்டாவா மாறும். முதல்ல மெயின் அப்ளிகேஷன், அப்புறம் தான் சைட் கார்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்ளிகேஷன் அனுப்புற கடைசி லாக் மெசேஜை கூட நம்ம சைட் கார் மிஸ் பண்ணிடக்கூடாது. இதனால எந்த டேட்டாவும் லாஸ் ஆகாது. எல்லாம் ஓகே. ஆனா இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தெரியுதே. இந்த லாகிங், மானிட்டரிங் மாதிரி துணை வேலைகளை எல்லாம் நான் ஏன் என் மெயின் அப்ளிகேஷன் கோட்லயே எழுதிடக்கூடாது? சிம்பிளா முடிஞ்சிடுமே. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஒரு மோனோலித்திக், அதாவது பிரிக்க முடியாத ஒரே கல்லு மாதிரி ஆயிடும். எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டா அப்புறம் அதை மெயின்டைன் பண்றதும் அப்டேட் பண்றதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். சைட் காரோட உண்மையான பவரே இதுதான். இது வேலைகளை தெளிவா பிரிக்குது. டெக்னிக்கலா செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு நல்ல லாகிங் சைட் கார் செஞ்சிட்டீங்கன்னா அதை எத்தனை ஆப்ஸ்க்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். உங்க மெயின் அப்ளிகேஷன் கோட்ல ஒரு வரியை கூட மாத்தாம உங்க சைட் காரை மட்டும் தனியா அப்டேட் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பர் பவர் இல்லையா? இதுதான் மாடுலர் ஆர்கிடெக்சர். மறுபடியும் நம்ம ரேஸ் கார் கதைக்கே வருவோம். ஒவ்வொரு புது ரேஸ்க்கும் புதுசா கார் செய்ய தேவையில்லை. அதுக்கு பதிலா அந்தந்த ரேஸ்க்கு ஏத்த மாதிரி உங்க பிட் க்ரூவை மட்டும் மாத்துனா போதும். சைட் கார்ஸ் பண்றதும் அதான். சரி, இப்போ பந்து உங்க கையில. சைட் காருங்கிற ஒரு சூப்பரான டூல் உங்ககிட்ட இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க அப்ளிகேஷனுக்கு ஒரு பிட் க்ரூ வேணும்னா நீங்க முதல்ல யாரை வேலைக்கு சேர்ப்பீங்க? ஒரு லாகிங் எக்ஸ்பர்ட்டையா, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரையா, இல்ல ஒரு டேட்டா சிங்க் ஸ்பெஷலிஸ்டையா? வாய்ப்புகளுக்கு முடிவே இல்ல. உங்க அடுத்த பில்ட்ல அதை கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க.